ஓட்ஸ் ஆம்லேட் செய்யறதுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் ஒரு 4 எடுத்துருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறி லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 முட்டை உடச்சி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 பேர் சாப்பிட போகிறோம், அதனால் நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் ஒருத்தவங்க செய்கிற மாதிரி இருந்தால் 2 முட்டை, அப்புறம் வெஜ்ஜிஸில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஓட்ஸ் வெஜ்ஜிஸ்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக கீ சேர்த்துக்கலாம். சரி, நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.